ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு லேஸ் மட்டும் வச்சு ஒரு தாமரைப்பூ லோட்டஸ் ஃப்ளவர் டிசைன் சொல்லுவோம். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. ரொம்ப ஒரு ஃபஸ்ட் கிளாஸான டிசைன். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு பிகினர்ஸ் கூட கற்றுக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். நெக் அகலம் மேலே 2 இன்ச், லென்த் ஒரு 10 வச்சுருக்கோம். கீழேயும் அதே மாதிரி அகலம் ஒரு 2 இன்ச் வச்சுருக்கோம். மெஷர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்கள் சாய்ஸ் தான். நம்ம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வராது. பட் நான் எப்படி மார்க் பண்ணுறேன், எந்த மாதிரி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறது மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஒரு ஃப்ரீ ஹேண்டில் அழகாக ஒரு அற்புதமான ஒரு தாமரைப்பூ அந்த அந்த ஷேப் அவுட்டர் லைன் மட்டும் நம்ம வரைஞ்சிக்கலாம். அவுட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா வர மாதிரி நம்ம ஒரு கேன்வாஸை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து முழுக்க நம்ம லேஸ் மட்டுமே யூஸ் பண்ண போகிறோம். வேறு எதையும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஒரு மாதிரி நீட்டாக ஒரு டிசைன் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த டிசைன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது புரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃபுல்லாக தெளிவாக பாருங்கள். ஈஸியாக புரியுற மாதிரி தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஃப்ளைனாக இருந்துச்சுன்னா இதில் வந்து நம்ம வந்து சின்ன வேலைகள்லாம் ஆட் பண்ணலாம். பட் இதில் வந்து கொஞ்சம் ஒரு டிசைனிங் மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒன்லி லேஸ் மட்டும் வச்சுருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனல் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹால் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி நமக்கு ரெகுலராக ஒரு நாளைக்கு 3 வீடியோ வரும் நம்ம சேனலில். ரெகுலராக பார்த்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக கற்றுக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பேப்பர் கேன்வாஸ் ரொம்ப முக்கியம். நம்ம இந்த மாதிரி டிசைனில் ரெடி பண்ணும்போது பேப்பர் கேன்வாஸ் இருந்தால் தான் அந்த கிரிப்னஸ் வந்து நல்லா நீட்டாக வரும். இப்போ நம்ம லேஸ் வைக்க போகிறோம் இல்லையா, அதுக்காக கிரிப்னஸ் கண்டிப்பாக வேணும். நம்ம எப்படி நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அப்படி அந்த மார்க்கிங்கில் கரெக்டாக சென்டரில் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் கூட மாறாமல் அழகாக நீங்கள் அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கலாம். ட்ரேஸ் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக எடுத்துக்கலாம். ஒரு சில டைமில் வந்து நம்ம லைனிங்கில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன நம்ம வந்து ட்ராயிங் பண்ணாலுமே நம்ம கேன்வாஸில் வந்து கட் பண்ணும்போது சரியாக எக்ஸாக்டாக கட் பண்ணிக்கலாம். நான் நிறைய டைம் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்களும் அதை மாதிரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இப்போ பேப்பர் கேன்வாஸ் வந்து கண்டிப்பாக நல்லா குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி வாங்க வேண்டாம். லைட்டாக ரொம்ப மெலிசாக வாங்க வேணாம். ஓரளவுக்கு நல்லா பெஸ்ட் குவாலிட்டியாக கம் அதிகமாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு அதுதான் நல்லா ஈஸியாக கம் ஓட்டும், லைஃப் நல்லாயிருக்கும். ஓகே, அழகாக வெட்டிக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் 2 வீடியோ போட்டிருக்கோம். காலையில் 10 மணிக்கு ஒரு வீடியோ, திரும்பவும் ஒரு 3 மணிக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு டைம் கரெக்டாக நம்ம ஒரு 8 மணிக்கு அப்லோட் பண்ணிட்டோம். பட் நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே பார்த்துக்கலாம், இல்லை கொஞ்சம் லேட்டாக பார்க்கலாம். பட் இந்த டைமில் இப்போதைக்கு நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம், ஃப்யூச்சரில் வந்து நம்ம டைம் மாறலாம், இல்லை அதே டைம் கூட வந்தாலும் வரலாம். பட் நீங்கள் எவ்ரிடே 3 வீடியோ கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ரெகுலராக நீங்கள் பார்த்து நம்ம சேனலை நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக ஒரு 1 இயராகவே நம்ம எக்ஸாக்டாக நம்ம ஒழுங்காக வீடியோ போடல. ஸோ எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. நம்மளை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. நிறைய பேர் நம்மகிட்ட கமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ரொம்ப அசால்ட்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நம்ம ரெஸ்பான்சிபிளாக நம்ம வந்து ஒரு டைம் ஒதுக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த கார்த்திகை மார்கழி இந்த 2 மாதம் வந்து ஃபுல்லாக ஒதுக்கலான்ட்டு தான் நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இது வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்லோ டைம் தான். பட் அந்த டைம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்காக நான் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த டைம் வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணி நிறைய டிசைன் நீங்கள் கற்றுக்கலாம். நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப உங்கள் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஒரு சாதாரண ஒரு இடத்துலேருந்து இந்தளவுக்கு கண்டிப்பாக நான் ஓரளவுக்காவது கொஞ்சம் நிறைய விஷயங்கள்லாம் வீடியோஸ் மாதிரி நிறையலாம் பண்ணுறேன்னா அதுக்கு முக்கியமான காரணமே உங்களுடைய கமெண்ட்ஸ் தான். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணும் என்ன. இன்னும் மேலே நம்ம நல்லா ரெஸ்பான்சிபிளாக ரொம்ப நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணோம். கண்டிப்பாக இல்லைனா இந்தளவுக்கு என்னால் நிச்சயமாக வந்திருக்கவே முடியாது. எல்லாம் உங்களுடைய சப்போர்ட் மட்டும்தான். கடவுளுடைய கருணையால் நம்ம கூடிய சீக்கிரம் ஒரு லாஸ்ட் ஒரு 1 மந்தில் நம்ம வந்து 100K சப்ஸ்கிரைபரை கண்டிப்பாக நம்ம ரீச் பண்ணிவிடுவோம். எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அதுக்கு முழுக்க கடவுளின் கருணை ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் கண்டிப்பாக உங்களுடைய கைகள் இருக்கும். ஏன்னா நீங்கள் தான் முக்கியமான அதுக்கு ஒரு காரணம். லாஸ்ட்டாக நான் நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. கிட்டத்தட்ட நான் இப்போ வந்து ஒரு ஆரம்ப ஸ்டேஜ் அந்த டைம் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுற டைம். அந்த டைமில் வந்து கரெக்டாக ஒரு இதே டைம் தான், கார்த்திகை மாதம்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக. ஸோ அந்த டைமில் கொஞ்சம் சம் ப்ராப்ளம் இருந்துச்சு எனக்கு, பிஸ்னஸ் ரீதியாக இருந்துச்சு. ஓகே, நம்ம இதை வந்து ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தேன். அப்போ வந்து நான் வீக்லி ஒன்ஸ் வந்து நான் நோட்ஸ் எடுப்பேன். ஃபஸ்ட் வீக் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஃபஸ்ட் வீக்னால் நான் ஆரம்பித்து ரொம்ப நாள் கழிச்சு 16 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. செகண்ட் வீக் 27 பேர். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அந்தளவுக்கு தான் நம்ம சேனலை வந்து நான் ஒன் பை ஒன்னாக நம்ம ரெகுலராக பார்த்துட்டே இருப்போம். பட்டு இது தான் என்னோடய ஃபஸ்ட் சேனல், நீங்கள் நம்ப வேண்டாம். இது 4 சேனல் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்கேன். எல்லாமே கொஞ்சம் ஒழுங்காக ஃபாலோ பண்ண முடியல. பட் இந்த சேனல் தான் கடவுள் வந்து நமக்கு ஒரு பிச்சையாக போட்டிருக்காரு. கண்டிப்பாக இன்னும் இதை நம்ம மேலே கண்டிப்பாக கொண்டு போவோம். சேம் டைம் உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் நிறைய விஷயங்கள்
கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதில் நிறைய விஷயம் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ நீங்கள் பண்ணுற மெசேஜ், கமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் எப்போவுமே. நிறைய என்னை விட ரொம்ப அனுபவசாலி நிறைய பேர் இருக்காங்க. என்னை விட பெரிய திறமையானவங்களும் இருக்காங்க. பட் ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தாலேயும் ஒரு 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 நம்மளுடைய ஏதோ முயற்சினாலேயும் நமக்கு வந்து இந்த இடம் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக எல்லா இடமும் எல்லாத்துக்கும் ஈஸியாக கிடச்சிடாது. பட் நமக்கு கிடச்சிருக்குன்னும் போது கண்டிப்பாக அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணுன்ற எண்ணம் எனக்கு எப்போவுமே இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த மாதம் 2 மாதம் நான் உங்களுக்காக டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் எல்லாமே இருக்கும். நான்லாம் ஈஸியாக அவ்வளோ சீக்கிரம் ஒரு பிஸ்னஸ்லேயும் ஆகட்டும், லைஃப்லேயும் ஆகட்டும் ரொம்ப எல்லா டைம்லும் நம்ம ரொம்ப ஈஸியாலாம் நான் வந்துடல. எல்லா ஸ்ட்ரகிளையும் ஃபேஸ் பண்ணி தான் நம்ம வந்திருக்கோம். எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. பட் நம்மளும் அந்த மாதிரி தான். எல்லாமே எதுவுமே ஈஸி கிடச்சிறதும் இல்லை. நம்ம அனுபவிச்சதும் இல்லை. எல்லாமே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ரொம்ப நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்கிறத தாண்டி இன்னும் ஓவர் ரிஸ்க் எடுத்து தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். என் லைஃப்பில் அப்படி தான் பண்ணுது. பட் அப்படி பண்ணும்போது அதுக்கு கிடைக்கக்கூடிய விலையை ரொம்ப அதிகம் தான். ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கும் அதை ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் கிடைக்கிறதும் அதனுடைய இதே வேறு. என் லைஃப்பில் அப்படி தான் எல்லாமே. பார்க்குறீங்கன்னா கிட்டத்தட்ட 0ல் இருந்த என்னை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கடவுள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கூட்டிகிட்டு வந்துகிட்டே இருக்கார். அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. கண்டிப்பாக நீங்களும் உங்களோட சப்போர்ட்டும் பெரிய சப்போர்ட், அதில் மிகப்பெரிய சப்போர்ட். கிட்டத்தட்ட ஒரு சாதாரணமாக நம்ம வந்து ஒரு இருக்கிற ஒரு ஆளை இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் ஒரு வீடியோ போடுறோம். பட் நம்மளோட நிறைய பேர் சிறப்பாக பண்ணுறாங்க. இருந்தாலும் நமக்கு இவ்வளோ சப்போர்ட் கிடைக்குதுன்னா அதோட உங்களுடைய ஆதரவும் ரொம்ப ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு கைமாறத்தான் உங்களுக்கு நான் ரெகுலராக ஒரு 3 வீடியோ இப்போது ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பாக இன்னும் நம்ம சிறப்பாக போக பண்ணுவோம். ஏன்னா இதுதான் நம்மளுடைய ஆரம்பமே. இது நமக்கு ஒன்றும் எண்டு இல்லை. இன்னும் நம்ம தொடர்ந்து நம்ம நிறைய விஷயம் பண்ணுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி எக்கச்சக்கமான விஷயமும் பண்ணுவோம். பட் கட்டிங் மட்டும் நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், எனக்கு அதில் பெருசாக அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இல்லை. கட்டிங்கில் ப்ளவுஸ் கட்டிங்கில் ஆகட்டும் மற்ற இதுலேயுமே நமக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால நம்மளுக்கே அது பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதபோது நம்ம சொல்லித் தரும்போது அது அந்தளவுக்கு ஒன்றும் பர்ஃபெக்டாக வராது. ஏன்னா ஒரு விஷயம் எது நல்லா நமக்கு தெரியுமோ, எது நமக்கு புரியுமோ அதை மட்டும் தான் சொல்லித்தரணும். நமக்கு தெரியாத விஷயத்தையோ இல்லை புரியாத விஷயத்தையோ சொல்லி நான் உங்களை ஏமாற்ற விரும்பல, உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஏன்னா கட்டிங் சொல்லித்தரக்கு நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் அவங்க ஈஸியாக சொல்லித்தராங்க. அது அவங்களுக்கு பெரிய பெரிய நம்மளை விட 10-15 வருஷம் பெரியவங்க இருக்காங்க. அவங்களுக்குலாம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்களாம் அந்த காலத்துலேருந்தே ஸ்டிச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக நல்லா சொல்லித் தருவாங்க. நீங்கள் கண்டிப்பாக அவங்கள பார்த்து கற்றுக்கலாம். பட் ப்ளவுஸ் டிசைன் அப்படின்னு வந்துட்டால் கண்டிப்பாக நம்ம வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவே நம்ம பண்ணுவோம். அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் நம்ம அதனால தான் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப கஷ்டமான ஒரு டிசைனாக இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு அழகாக புரிகிற மாதிரி நான் எல்லாமே சொல்லித்தரேன்னா அதுக்கு காரணம் எனக்கு இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப அந்த டிசைனிங்கில் வந்து ரொம்ப ஆர்வம் அதிகம். அதனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால ஈஸியாக என்னால் சொல்லித்தர முடியுது. அதனால தான் நான் வந்து இதை செலக்ட் பண்ணி நம்மளுக்கு எது ஈஸியாக வருதோ அதை நம்ம சொல்லித்தர முடியும். நமக்கு வராத விஷயத்த ஒன்று ட்ரை பண்ணி அதை போட்டு சொதப்பி அது உங்களையும் போட்டு கஷ்டப்படுத்தி உங்கள் டைமையும் வேஸ்ட் படுத்த வேணான்றதுக்காக சொன்னேன். பட் இந்த டிசைனே ரொம்ப ஈஸியான டிசைன் தான். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒரு டாபிக் விட்டு டைவர்ட் பண்ணி நான் உங்களுக்கு இதை பேசிகிட்டு இருக்கேன். இதை ரொம்ப நாள் சொல்லலான்னு இருந்தேன். பட் இது சரியான டைம் சொல்லிட்டேன். கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகே, பரவாயில்ல. நிறைய பேர் நம்ம ரெகுலராக நம்ம சேனல்லாம் நிறைய பேர் இந்த லைக் பண்ணுறவங்க, இந்த கமெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் அப்படி பண்ணினால தான் நான் இந்தளவுக்கு தொடர்ந்து என்னால் வீடியோ போட முடியுது. இல்லைனா கண்டிப்பாக முடியாது. நான் ரெகுலராக ஒரு சில பேர்லாம் ரெகுலராக பண்ணுவாங்க. எல்லா வீடியோவுக்குமே நம்ம பேர் சொல்ல முடியாது. ஏன்னா அது நிறைய பேர் இருக்காங்க. ரெகுலராகவே நம்ம வீடியோ ஒரு பப்ளிஷ் ஆச்சுன்னா அவங்க வந்து நமக்கு கமெண்ட்ஸ் பண்ணி சொல்லுவாங்க. கண்டிப்பாக அவங்களாம் கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட் தான் நம்ம இந்தளவுக்கு நம்ம வந்திருக்கோம். எந்த ஒரு டவுட்டும் இல்லை. நிறைய நம்ம டெய்லரிங்கில் வந்து அவ்வளோ ஈஸியெல்லாம் நம்ம வின் பண்ணலைங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் ஏகப்பட்ட தொந்தரவு ரொம்ப நிறைய வழிகளையும் தாங்கி தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அவ்வளோ ஈஸியெல்லாம் நம்ம வந்துடல. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு சாதாரணமாக மேரேஜ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தனியாக ஃபேமிலியோட தனியாக வந்து ஒரு 500 சேலரிக்கு போயிட்டு இருந்த ஆள் தான் நான். நமக்கு ஒன்றும் பேக்ரவுண்ட்லாம் பெருசாக ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் அந்த டைமில் இல்லை. சப்போர்ட்டும் இல்லை. கடவுளுடைய சப்போர்ட் மாதிரி தான் இருந்துச்சு அதிகமாக. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மிஷின் வாங்கினோம். ஒரு மிஷின் வந்து நம்ம மாதமான ஒரு 2500 கட்டுற மாதிரி தான் மாதம் ஒரு ஃபஸ்ட்டு மிஷின் தூக்கி வாங்கினோம். அதை கட்டுறக்கே கஷ்டமாக இருந்துச்சு அந்த டைமில். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய விஷயங்கள் பண்ணோம். அந்த டைமில் நான் பிளாஸ்டிக் பேண்ட் ஆச்சு. பிளாஸ்டிக் தடை பண்ணாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அந்த டைமில் காடா பையெல்லாம் ஸ்டிச் பண்ணி கடைக்கெல்லாம் போடுவேன். ஒரு பை அடித்தாலே ₹1 தான் கிடைக்கும். ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்திருக்கோம். நம்ம
நிறைய கடைகள்லாம் காசு கொடுக்காம விட்டுருக்காங்க ஒரு சில கடைகள்லாம், கடை பேர் சொல்ல விரும்பல. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிட்டே இருப்பேன், புதுசு புதுசாக ஏதோ ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துக்கு வந்து விட்டுருக்கு நம்மளை கண்டிப்பாக. ஏன்னா நம்ம அப்படியே இருக்க முடியாது, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணுவேன். அப்படி இருந்தாலும் ரொம்ப கஷ்டம். அதனால் எப்போவுமே வந்து நான் ஒரே விஷயத்தை அப்படியே தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்க மாட்டேன். அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கு நான் ட்ரையும் பண்ணுவேன். ஒரு சில டைமில் சக்ஸஸ் ஆகும், ஒரு சில டைம் தோற்றும் போவேன். தோற்று போனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்க வேண்டியதான். ஜெயிச்சிட்டோம்னா லக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். அவ்வளோதான் நம்மளுடைய பாலிசி. அதனால் தொடர்ந்து எதுக்குமே பயப்படாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லி உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆள் இல்லை. ஏன்னா நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, மோஸ்ட்டாக என்னோட பெரிய ஆளில் தான் இருப்பீங்க. பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். டெய்லரிங்கில் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பட்டுட்டேன், எக்கச்சக்கமாக. ஆரம்பத்தில் நிறைய பேருக்கு தேவையில்லாமல் நிறைய காசு அட்வான்ஸ்லாம் கொடுத்து அந்த டைமில் அந்த டெய்லரிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய ஏமாந்தேன். ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நமக்கு. இந்த பிஸ்னஸில் வந்து நிறைய விஷயம் பார்த்துருக்கோம், கற்றுருக்கோம். அப்புறம் இப்போது ஸ்டேஜில் வந்து நம்ம நிறைய விஷயம் புரிஞ்சிட்டோம், பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இப்போ ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறேன்னா, இப்போ வந்து நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் இந்த முன்னாடி நடந்த ஒரு 5 வருஷம் முன்னாடி நடந்த நிறைய வலிகள், தோல்விகள் தான் இப்போ சக்ஸஸாக இருக்கிறதுக்கு. அதனால் எப்போவுமே ஃபஸ்ட்டு தோற்று போகிறது நல்லது தான். ஒரு சின்ன வயசுலேயே நம்ம ரொம்ப பிரச்சனைகளையும் தோல்விகளையும் ஃபேஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கங்களேன், அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா ஆரம்பத்தில் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்போம். அதனால் எப்போவுமே நான் ரொம்ப சந்தோஷம் தான் படுவேன். ஒரு சில டைம்லாம் பரவாயில்ல, இந்த வயசில் நம்ம நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டோம், நிறைய தோல்வியில் வந்து ஃபேஸ் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு நினைப்பேன். என்ன காரணம்னா, இப்போ என்னோடய பொண்ணெல்லாம் சின்ன பொண்ணாக இருக்காங்க, குழந்தையா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இன்னும் கொஞ்சம் பெருசாகி பிரச்சனைலாம் வந்துச்சுன்னா, ஏன்னா என் ஃபேமிலியும் சேர்ந்து பாதிப்பாங்க இல்லையா? ஸோ டோட்டலாக எல்லோரும் பாதிக்கக்கூடாது. நம்ம எவ்வளோ கஷ்டம் வேணால் படலாம், பட் நம்ம ஃபேமிலி வந்து கண்டிப்பாக கஷ்டப்படக்கூடாதுன்னு. அதனால இப்போது பண்ணுறதெல்லாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நம்ம இன்னும் நிறைய முயற்சி எடுப்போம், நிறைய ட்ரை பண்ணுவோம். கடவுள் நமக்கு கண்டிப்பாக ஒரு கருணை காமிப்பார். இன்னும் நம்ம தொடர்ந்து மேலே மேலே போவோம், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. கண்டிப்பாக அதோட உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கனால எனக்கு இன்னொரு பக்கம் ஒரு சப்போர்ட் தான். ஒரு தோளோட தோள் நிற்கிறீங்க நீங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம இந்தளவுக்கு கண்டிப்பாக வந்திருக்கவே முடியாது. எல்லாம் உங்களுடைய சப்போர்ட்டும் கடவுளுடைய கருணை தான் நல்லதுக்கு காரணம். தொடர்ந்து இதே மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பார்ப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேவையில்லாமல் நிறைய விஷயங்கள் பேசி நினைக்கிறேன். அப்படி எதுவும் தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.